மக்களே, முதல் முறையாக பாஜகவுக்கு எதிராக இறங்கி அடிக்கும் எடப்பாடி. 3 சட்டத்தை எதிர்த்து இன்று ஆர்ப்பாட்டம். சென்னை அமலுக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 150 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட சட்டமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமானது கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றிற்கு பதிலாக மத்திய அரசு கொண்டு வந்த பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சுஷாயா அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. புதிய சட்டங்கள் இந்த பகுதி குற்றவியல் சட்டத்தின் மூலம் இந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசின் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய சட்டத்திற்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்காமல் இந்தியை திணிப்பதாக கூறியுள்ளதாக மத்திய அரசுக்கு எதிராக முதல் முறையாக அதிமுக சார்பாக போராட்டத்தை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் உள்ளதாவது: தமிழ் பெயர் மத்திய பாஜக அரசால் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டு 1/7/2024 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 3 புதிய குற்றவியல் திருத்த சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும் மேற்படி 3 புதிய சட்டங்களுக்கு சமஸ்கிருதம் கலந்த இந்தியில் பெயர் வைத்து அப்பட்டமான இந்தி திணிப்பு செய்துள்ளதை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் பிரிவின் சார்பில் இன்று 5/7/2024 சென்னையில் அறவழியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அச்சட்டங்களுக்கு மீண்டும் ஆங்கிலத்தில் பெயர் சூட்ட கோரியும் அந்த திருத்த சட்டங்கள் தொடர்பாக திமுகவின் இரட்டை வேடத்தை பொதுமக்கள் மத்தியில் அமல்படுத்தவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அழைப்பு நண்பகல் 12 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பாக. கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு IS இன்பதுரை எக்ஸ்-MLA அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக வழக்கறிஞர் நிர்வாகிகளும், மாவட்ட கலைஞர்களும், பிரிவு நிர்வாகிகளும், வழக்கறிஞர்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் அதிமுக மறைமுக கூட்டணியில் இருப்பதாக தொடர்ந்து திமுக கூட்டணி விமர்சித்து வருகிறது. அதற்கேற்றவாறு மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சிக்கும் அளவுக்கு மேலிட தலைவர்களையும் மத்திய அரசின் திட்டத்தையும் அந்த அளவுக்கு அதிமுக எதிர்பார்க்காமலே இருந்தது. அதிமுக அதிர்ப்பு. ஆனால் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு, குறிப்பாக அதிமுகவின் படுதோல்விக்கு பிறகு அத்தகைய செயல்பாடுகள் மாறி வருகின்றன. விரைவில் சட்டசபை தேர்தல் விரைவுள்ள நிலையில் அதிமுகவின் அரசியல் செயல்பாடுகள் வேகம் எடுத்து வருகின்றன. ஒரு பக்கம் திமுக, மறுபக்கம் பாஜக என மாறி மாறி இரு அரசுகளையுமே விமர்சித்து வருகிறது. நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய மசோதா நிறைவேற்றுமாறு பாஜக கூட்டணி அரசுக்கு கடந்த வாரம் அதிமுக வலியுறுத்தியிருந்தது. ஆனால் இப்போது 3 புதிய சட்டங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தையே பகிரங்கமாக வரும் வேகத்தை மாற்ற கட்சிகளும் உற்று கவனித்து வருகின்றன. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் திமுக சட்டத்துறை சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது. இப்போது அதிமுகவும் அதே நாளில் இதே கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளது. தேங்க்யூ.